நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண 3 மாதத்துக்குள்ளேயே ட்ரேடிங்கை குயிட் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை உங்களோட சர்க்கிள் இருக்க ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 10 பேர் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 7 பேர் 3 மந்த்ஸ்க்குள்ளே இந்த ட்ரேடிங்கை விட்டு வெளில வந்துட்டாங்க அப்படின்னா, இது எல்லாமே கோ இன்சிடென்ஸ் இல்லை, இது எல்லாமே ஒரு பேட்டர்ன். இந்த மார்க்கெட்டில் இருக்க மோஸ்ட்டாக ப்ராப்ளம்னு நினைக்கிறது இந்த மார்க்கெட் தான். ஆனால் இங்கே மார்க்கெட் ப்ராப்ளமில் இங்கே மார்க்கெட்டுக்குள்ளே இருக்க உங்களோட மைண்ட் தான் ப்ராப்ளம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் பேக் டு கோயிட் அகாடமி. இப்போ மோஸ்ட்டாக மார்க்கெட்டுக்குள்ள ஒரு 100% ட்ரேடர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இதில் 90% பிகினர்ஸ் 3 மந்த்ஸ் இந்த ட்ரேடிங் குயிட் பண்ணிட்டு வெளில போயிடுவாங்க. இப்போ நீங்கள் இந்த மார்க்கெட்டை விட்டு வெளில போகாமல் லாங் டேர்முக்கு நீங்கள் ஒரு ட்ரேடராக சர்வை பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோ குயிட் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதில் ஒரு சீக்ரெட்டான டிப்ஸும் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இங்கே முதல் விஷயம் தான் ஃபாஸ்ட்டாக மணியை மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இப்போ ட்ரேடிங்னு சொன்ன உடனே ஒரு குயிக்கான ஒரு சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் மில்லியன் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். இதை நம்ம சொல்லலாம் ஃபாஸ்ட் மணி ட்ரேப் அப்படின்ட்டு. ஏன்னா பிகினர்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டெய்லி ப்ராஃபிட் வரணும், ஒரு ட்ரேடில் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் மந்த்து உங்களுக்கு லாஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டை வேர்ஸ்ட் நினைக்கிறீங்க, இது ஒரு ஸ்கேம்னு சொல்லுவாங்க. ஆனால் ரியாலிட்டியை செக் பண்ணும்போது ட்ரேடிங்கிறது ஒரு லாட் டிக்கெட் மாதிரி இல்லை, இது ஒரு பியூரான ஸ்கில். உங்களோட மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே பை அண்ட் செல் பண்ணுறது மூலமாக நீங்கள் ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறீங்க. இது ஒரு பிஸ்னஸ். செகண்ட் விஷயம் தான் இந்த ரேண்டமான லேர்னிங். ஒரு சிஸ்டம் நீங்கள் பில்ட் பண்ணாதது. ஒரு 30 செகண்டுக்கு ஒரு யூடியூப் ரீல் பார்க்குறது, இல்லை டெலிகிராமில் ஒரு டிப்ஸ் போட்டால் அதை பார்க்குறது, என்னன்னே தெரியாமல் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிறது, எக்ஸிட் ஆகிறது, ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியாது, மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிறது உங்களுக்கு கன்ஃபியூஷன், இதனால நிறைய லாசஸ். இதனால் நீங்கள் மென்டலாக பேர்ன் அவுட் ஆகி ஒரு மைண்ட் செட் இல்லாமல் ட்ரேடிங் குயிட் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு அடிப்படை காரணமே உங்கள்கிட்ட நாலேஜ்ங்கிறது இல்லை, நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணலை. ஏன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் பை அண்ட் செல் மட்டும் தான். இங்கே என்டர் ஆகிறது எக்ஸிட் ஆகிறது எதுவுமே தெரியாது. நீங்கள் ட்ரேடிங்கை ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கோயின் ட்ரேட் அகாடமி நாங்கள் உங்களுக்கு கிரிப்டோ ட்ரேடிங்கை A to Z சொல்லி தரோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கிரீனில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட லேர்ன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ரியல் டைமான ப்ராஃபிட்டோட அப்டேட்ஸ், அவங்க லேர்ன் பண்ணுறவங்க ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நம்மளோட ஃப்ரீயான டெலிகிராம் கம்யூனிட்டிலையும் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்லையும் அப்டேட் பண்ணுவோம். அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஃபர்தரான அப்டேட் எடுத்துக்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது. அடுத்த விஷயம் தான் இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங் அண்ட் ஓவர் ட்ரேடிங். மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் செட்டப்பில் தான் என்டர் ஆகும். நமக்கு லாஸ் வந்தாலும் அதை எக்ஸெப்ட் பண்ணுவோம், ப்ராஃபிட் வந்தாலும் அதை எக்ஸெப்ட் பண்ணுவோம். செட்டப் இல்லைனா அன்னைக்கு நமக்கான என்ட்ரி இல்லை. ஏன் நீங்கள் ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட கேபிட்டல் ஜீரோவாக மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்த விஷயம் உங்கள்கிட்ட இருக்க பூரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்டில் உங்களோட எமோஷனல் வீக்னஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடராக நீங்கள் சர்வை ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு டிசிப்ளினும், ரிஸ்க் கண்ட்ரோலும், அப்புறம் முக்கியமாக பேஷன், அதாவது பொறுமை, இது 3 இருந்தாலே நீங்கள் மார்க்கெட்டில் லாங் டேர்முக்கு சர்வை ஆகலாம். டிசிப்ளின் சொல்கிறது பர்ஃபெக்டான என்ட்ரி எக்ஸிட் ப்ளேஸ் பண்ணுறது. நீங்கள் செட்டப்புக்கு மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும், ஒரு எமோஷனுக்கு ஒர்க் பண்ண மாட்டீங்க. அடுத்த விஷயம் இந்த பேஷன். மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா சடனாக உங்களால் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணணும், கன்சிஸ்டன்ஸாக ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணி ஒரு காம்பவுண்டிங் மெத்தடில் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க போகிறீங்க. ஏன்னா ஒரு 1 ட்ரேட்லையோ 2 ட்ரேட்லையோ நீங்கள் மில்லியன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது டோட்டல் இருக்கு. அப்படி நினச்சா கிரிப்டோ ஃபீல்டுக்குள்ள அது சாத்தியமாக இருக்காது பிகினிங் ஸ்டேஜில். இப்போ நீங்கள் இதெல்லாம் பற்றி ப்ராப்பராக லேர்ன் பண்ணனாலும் கோயின் ட்ரேட் அகாடமி நாங்கள் உங்களுக்கு ட்ரேடிங்கை பற்றி ஃபுல்லாக டீச் பண்ணுறோம். ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.